الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم يتوارى من القوم من سوء ما بشر به أيمسكه على هون أم يدسه في التراب ألا ساء ما يحكمون صدق الله العظيم. عن عقبة بن عامر رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من كانت له 3 بنات فصبر عليهن وأطعمهن وسقاهن وقساهن من جدته كن له حجابا من النار أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு அவைகள் எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக அவைகளை தவிர்ந்து வாழும்படி முதற்கண் குறைகள் நிறைந்து எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை சுமந்து கொண்டு வந்தார். ஜாஅத்னி மிஸ்கீனத்துன் தஹ்மிலு இப்னத்தைனி லஹா ஃபஅத்அம்துஹா 3 தமராத். என்னிடம் ஏதாவது உண்ணுவதற்கு உணவு இருந்தால் கொடுங்கள் என்று அந்த தாய் என்னிடம் கேட்டுக்கொண்டார். நான் என்னுடைய வீட்டில் இருந்த 3 ஈத்தம் பழங்களை அந்த பெண்மணியுடைய கையிலே கொடுத்து விட்டேன். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஃபஅஅதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹுமா தம்ரத்தன். அந்த 3 ஈத்தம் பழங்களில் 2 ஈத்தம் பழங்களை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார். அந்த 2 குழந்தைகளும் அவைகளை சாப்பிட்டு முடித்து விட்டது. ஃபரஃபஅத் இலா ஃபீஹா தம்ரத்தன் லிதஅகுலஹா. அந்த பெண்மணி, அந்த தாய், அவளிடம் இருந்த அந்த ஈத்தம் பழத்தை தின்பதற்கு உண்ணுவதற்கு தன்னுடைய வாய்க்கருகில் அந்த ஈத்தம் பழத்தை கொண்டு போனார். 2 ஈத்தம் பழங்களையும் சாப்பிட்டு முடித்து அந்த 2 குழந்தைகளும், அந்த 2 பெண் குழந்தைகளும் அந்த பெற்றெடுத்த தாயை இந்த ஈத்தம் பழங்களும் எங்களுக்கு இருந்தால் நல்லம் என்ற தோரணையில் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த தாய் ஃபஸக்கத் தம்ரத் அல்லதி கானத் துரீது அன் தஅகுலஹா, அவ சாப்பிட நினைத்த அந்த ஈத்தம்பழத்தை 2ஆக பிளந்து 2ஆக பிரித்து
அந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஃபஅஜபனி ஷஅனுஹா, இந்த அழகான காட்சி எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இப்படி பெற்றோர்கள் இருக்கிறார்களா, தாய்மார்கள் இருக்கிறார்களா? ஒரு தாய் இவ்வளவு இரக்கமுடையவராக, ஒரு தாய் தான் சாப்பிடாட்டும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற இந்த காட்சியை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஃபதக்கர்துஹா லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது நான் இதை கூற ஆரம்பித்து விட்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் எல்லாம் இந்த சம்பவத்தை செவிமடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹா அல் ஜன்னah, அல்லாஹ் தஆலா இந்த தாய்க்கு இந்த பொறுமையாக இருந்து இந்த சாப்பாட்டை கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த தாய்க்கு சொர்க்கத்தை முடிவு செய்து விட்டான் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹ் இதன் காரணமாக அந்த பெண்மணியை நரகத்தில் இருந்து உரிமையிட்டு எழுதிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பும் பெண் பிள்ளைகள் என்கின்றவர்கள் அவர்கள் நரகத்தின் திரை. பெண் பிள்ளைகள் என்கின்றவர்கள் அது சகோதரிகளாக இருக்கலாம், மகள்களாக இருக்கலாம், அல்லது 2 பெண் பிள்ளைகளை அனாதையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய விடயத்திலாக இருக்கலாம். அந்த பெண் பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தெடுத்தால் அந்த பெண் பிள்ளைகள் நிச்சயமாக அவர்களுடைய நரகத்தின் திரையாக அல்லது அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமாக மாறுவார்கள் என்பதுதான் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் பெண்கள் மதிக்கப்படவில்லை. பெண்களை புதைக்கப்பட்டார்கள். பெண் பிள்ளைகள் கிடைத்தால் புதைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய மாதாந்த தீர்த்துடைய காலங்களில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சாப்பிடுவதற்கு எடுத்துக்கொள்கின்ற அந்த சாப்பாட்டு தட்டுகளை கூட அப்படியே ஒதுக்கி வைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின் பெண்களுக்கான சம உரிமை, ஆண்களோடு சம உரிமை கொடுக்கப்படாவிட்டாலும் அது ஒரு நாள் முடியாது. அப்படி கொடுக்கப்படாவிட்டாலும் பெண்களுக்கு என்ற உரிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் கொடுக்கப்பட்டது. திருமணம் முடிக்கின்ற பொழுது எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே போல ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணை, தன்னுடைய கணவரை, தன்னுடைய துணைவியை தெரிவு செய்வதற்கு அவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சில காரணங்களை முன்வைத்து ஒரு ஆண் விவாகரத்து செய்வதை போல ஒரு பெண்ணுக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கின்றான் தெரியுமா? அவர்களிடத்திலே பெண் பிள்ளைகள் கிடைத்த செய்தியை நன்மாராயமாக சொல்லப்பட்டால், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களில் ஒருவருக்கு பெண் பிள்ளை கிடைத்துவிட்ட அந்த செய்தியை நன்மாராயமாக சொல்லப்பட்டால், வல்ல வஜூஹு முஸ்வத்தா வஹுவ கவீம், அவர்களுடைய முகம் கருத்து அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். பெண் பிள்ளைகளை வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள், புதைப்பார்கள், கொலை செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கு பின்னால் சொல்கின்றான், யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி, எது கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்பட்டதோ அந்த ஒன்றை தீங்காக நினைத்து அவர்களுடைய சமூகத்தை விட்டு ஒதுங்கி, அயும்சிக்குஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், இந்த இழிவான இந்த குழந்தையை வைத்துக் கொள்வதா அல்லது
பூமியை தோண்டி அவர்களை புதைப்பதா என்று சிந்திப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலா ஸாஅ மா யஹ்குமூன், அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய தீர்ப்பு கெட்டுவிட்டது, மோசமாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளைகளோடு சேர்த்து 4 பெண் பிள்ளைகளை கொடுத்தான். ஹஜ்ரத் உம்மு குல்சூம், ருக்கையா, ஸைனப், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 6 பெண் பிள்ளைகளை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் அஸ்மா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, உம்மு ஹபீபா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுன்ன. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா 6 பெண் பிள்ளைகளை கொடுத்திருந்தான். ஹஸ்ஸா, ஃபாத்திமா, உம்மு குல்சூம், ஆயிஷா, ருக்கையா, ஜுபைதா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 7 பெண் பிள்ளைகளை கொடுத்திருந்தான். ருக்கையா, உம்மு குல்சூம், உம்மு ஹபீபா, ஃபாத்திமா, அஸ்மா, முக்கையமா, அத்த் ரலியல்லாஹு அன்ஹுன்ன. அல்லாஹ் தஆலா 7 பெண் பிள்ளைகளை கொடுத்திருந்தார். பெண் பிள்ளைகள் என்கின்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு ஆணுடைய ஈமானை பூர்த்தியாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஒரு பெண்ணின் மூலமாக வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆணை நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வைத்து அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். அதாவது ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து, திருமணம் முடித்த தன்னுடைய கணவரை பார்த்து, இவர் நல்லவர் என்று சொன்னால் உண்மையாகவே அவர் நல்லவர் தான், இவர் கெட்டவர் என்று சொன்னால் முழு உலகத்திற்கும் ஊருக்கும் அவர் நல்லவராக இருந்தாலும் அது நல்லவராக முடியாது, அவர் கெட்டவர் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல் பனாத்து சனது ரஜுலி ஃபி துன்யா வல் ஆখিরা ஃபஅஹ்சின் இலைஹின்ன. பெண்கள் என்கின்றவர்கள் ஆணுடைய, உலகத்துடைய, மறுமையுடைய அவர்கள் ஆணிவேர்கள், அவர்கள் இணைப்பாளர்கள். எனவே அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண் பிள்ளையுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு 4 விதமான பாக்கியங்களை வைத்திருக்கின்றார். பெண் பிள்ளைகளுடைய விடயத்தில் ஆண்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அதே போல் தந்தைக்கு, சகோதரருக்கு அல்லாஹ் தஆலா 4 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். முதலாவது, அவர்கள் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் பெண் பிள்ளைகள் மூலமாக அவர்கள் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்கிறார்கள். இரண்டாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மதாஉன், இந்த உலகம் என்பது சுக பொருளா சேர்ந்தது. வகைரு மதாஇஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களில் ஆக சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி கிடைப்பது என்று சொன்னார்கள். அது சரியாக அமையவில்லை என்றால் எவ்வளவுதான் பணம், செல்வாக்கு, சொத்து எது இருந்தும் போதாது, எது இருந்தும் அதில் பிரயோசனம் அடைய முடியாது. சாலிகான மனைவி கிடைக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு ஆணுக்கு இருக்கின்ற ஒரு பாக்கியம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் என்பது ஒரு தாயுடைய கால் பாதத்தின் கீழ் இருக்கிறது. ஒரு ஆண், ஒரு மகன் அந்த தாயை சரியான முறையிலே பராமரித்து அவளுடைய ஹிதமத்துகள் எல்லாம் செய்து அந்த தாயுடைய துஆவை பெற்றுக்கொண்டால் அந்த அமல் போதும், தொழுகையோடு சேர்த்து அவருக்கு சொர்க்கம் செல்லலாம். இது ஆணுக்கு கிடைக்கின்ற பாக்கியம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது பாக்கியம் தான் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய 4வது பாக்கியம். அல்லாஹ் தஆலா அந்த பெண்களின் மூலமாக அல்லாஹ் இவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நரகத்தை அல்லாஹ், நரகத்துக்கு திரை போட்டு விடுகின்றான். இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கானத் லஹு ஸலாத்து பனாத்தின் ஃபஸபர அலைஹின்ன வஅத்அமஹுன்ன வஸகாஹுன்ன வகஸாஹுன்ன மின் ஜிததிஹி குன்ன லஹு ஹிஜாபன் மினன் நார். யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களுடைய விடயத்திலே பொறுமை காக்கிறார்,
அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார், அணிவதற்கு ஆடை வாங்கி கொடுக்கிறார். அவருடைய பணத்திலே அவருடைய உழைப்பிலே இவைகள் எல்லாம் செய்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்ன லஹு ஹிஜாபன் மினன்னார். அந்த 3 பெண் பிள்ளைகளும் அவர்களுக்கு நரகத்தின் திரையாகி விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் 2 விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, பெண் பிள்ளைகளுடைய விடயத்தில் ஒவ்வொரு ஆணும் பொறுமை காக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில வீடுகளிலே 2-3 பெண் பிள்ளைகள் கிடைத்து விட்டாலே முணங்க ஆரம்பித்து விடுவார்கள், கத்த ஆரம்பித்து விடுவார்கள். இதென்ன கிடைக்கிறதெல்லாம் பொம்பளை புள்ளையா இருக்கிறது, இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் என்கிறவர்கள் சுமை அல்ல, யாரும் நினைக்கக்கூடாது சுமை என்று. அவர்கள் மூலமாக அல்லாஹ் சில சுமைகளை நீக்கி விடுகின்றான். இன்னும் சில வீடுகளிலே இப்படி பேசுவார்கள். எப்படி? 2-3 பெண் பிள்ளைகள் கிடைத்து விட்டால் சொல்லுவார்கள், பொட்ட புள்ள கிடைத்து விட்டது. பொட்டை என்று சொல்வது அலட்சியமான அருவருப்பான விடயத்துக்கு சொல்வார்கள். அவர்கள் பொட்டை கிடையாது, பாக்கியசாலிகள், பொக்கிஷம் அவர்கள். இன்னும் சில வீடுகளிலே பெற்றோர்களுக்கு எந்த ஒரு கசப்பும் இருக்காது, கிடைப்பதெல்லாம் பெண் பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த பெற்றோர்களின் பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவைகள்லாம் எப்படி சுமக்க போகிறாய், எப்படி திருமணம் கொடுக்க போகிறாய், எப்படி படிக்க வைக்க போகிறாய், உனக்கு பாரமாக இருக்குமே, எப்படி திருமண நேரத்திலே அந்த செலவுகளை நீ பார்க்க போகிறாய், நகை போடணுமே, அது செய்யணுமே, இது செய்யணுமே என்ற செய்திகளை சொல்லி அந்த பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இவர்கள் மாற்றமான அருவருப்பான கருத்துக்களை சொல்வார்கள். எது சொன்னாலும் பரவாயில்லை, அவர்களுடைய விடயத்தில் இவர் பொறுமையாக இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் நடக்கும். 2-3 பெண் பிள்ளைகள் இருக்கிற அல்லது 4-5 பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடுகளிலே திருமணங்கள் கொஞ்சம் தள்ளி போவது அது வளமை. அந்த நேரத்திலே இதுதான் சொன்னோம், எல்லாம் பிறக்கிறது பொம்பளை புள்ள, நிறுத்திக் கொள்ள சொல்லி கேட்கவில்லையே என்று பேசினாலும் கூட நாங்கள் அவர்களுடைய விடயத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். திருமண சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு ஒரு அலுப்பு வந்துவிடும். பாரமா இருக்கிறது, தலைக்கு பாரமா இருக்கிறது, எப்படி திருமணம் முடித்துக் கொடுப்பது, 3 பிள்ளைகள் அல்லவா, 4 பிள்ளைகள் அல்லவா, எல்லாம் பொம்பளை புள்ள, எந்த தயாரிப்பும் இல்லை என்று மனம் தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும், அதை வெளியாக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வெளியாக்குவான். சில நேரம் 3-4 பெண் பிள்ளைகள் இருக்கிற நேரத்திலே முதல் மகளுக்கு திருமணம் பேசிக்கொண்டு இருப்பார்கள், கதைத்துக் கொண்டு இருப்பார்கள், திருமண பேச்சுவார்த்தை நடக்காது. சில நேரம் 2வது மகளை கட்டி கொடுத்ததன் பின்னால் மற்ற எல்லா பிள்ளைகளும் திருமணம் முடித்த காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பொறுமையாக இருக்க வேண்டும். சில நேரம் ஒரு கவலைக்குரிய விஷயமும் எங்கட சமூகத்தில் நடப்பதுண்டு. 2-3 பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுதான் அவர்களுடைய ஒரு லட்சியமாக இருக்கும். அதற்காக தட்ட வேண்டும் என்பதற்காக கட்டி கொடுக்காதீர்கள், நல்ல மாப்பிளை தெரிவு செய்யுங்கள். சில நேரம் பேச்சுவார்த்தை முடிந்ததன் பின்னால், திருமணத்துடைய திகதிகள் முடிவு செய்ததன் பின்னால் என்ன செய்வார்கள் தெரியுமா? சிலர்கள் தவறுகள் இருந்தால், பெண்ணுடைய விடயத்தில் தவறுகள் இருந்தால் ஆணுடைய தரப்பிலே போய் சொல்வது அது பிரச்சனை அல்ல, கேட்டால் சொல்லத்தான் வேண்டும். எங்கடாக்கள் என்ன செய்வாங்கன்னா, கல்யாண பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பின்னால கேட்டு வராம இவங்க போயிட்டு சொல்லி கொடுப்பாங்க, அந்த வீட்டில் முடிக்காதீங்க, அங்க ஆக டேஞ்சரான ஆட்கள். எங்களிடம் விசாரித்தால் மட்டும்தான் கெட்டது இருந்தால் சொல்ல வேண்டும். விசாரிக்காமல் செலவு செய்து வாகனத்தை எடுத்து அந்த மாப்பிள்ளையுடைய வீட்டை தேடி இந்த இடத்துல பொண்ணெடுக்காதீர்கள், இவர்கள் மோசமானவர்கள், இவருடைய வாப்பாவை பற்றி தெரியுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சிலர்கள் இதை ஒரு கோபத்திற்கு, குடும்பத்தில் இருக்கிற வெறுப்புக்கு செய்கிறார்கள். அவர்கள் கையேந்தி விட்டால் அந்த குறை சொன்னவர்கள், முறையில்லாமல் குறை சொன்னவர்கள், தேடி போய் குறை சொன்னவர்கள்,
தவறே இல்லை, அந்த தவறை தவறாக சொல்லி காட்டினவர்கள் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அதற்கான தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டும். அந்த ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி எடுத்துக் கொடுப்பது, சாப்பாட்டுடைய ஏற்பாடுகளை செய்வது, ஆடையுடைய ஏற்பாடுகளை செய்வது ஒரு தகப்பனாருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எப்படி என்றால் பெண் பிள்ளைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. சாமான் வாங்குறதுக்கு தனியாக போறாங்க, ஆடைகளை வாங்க தனியாக போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பிள்ளையும் வளர்க்க வேண்டும். எப்படி என்றால் அந்த பிள்ளைகள் சொல்ல வேண்டும், என்னுடைய வீட்டுடைய காலத்திலே நான் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய பெற்றோர்கள் எதை கொண்டு வந்து தருகிறார்களோ அதை நான் பொருந்திக் கொள்கிறேன். சில வாப்பமார் என்ன சிறந்த சோம்பரத்துக்கு சல்லியை கொடுத்து அனுப்புற, வேண்டியதை வாங்கிக்கோங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அவ வேண்டியதை வாங்குவான், வேண்டியதை செய்யவும் ஆரம்பிப்பான். பெண் பிள்ளைகளோட விடயத்தில் கட்டுப்பாடு தேவை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமாக பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர்களுடைய விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் கரையேற்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்குவான். நல்ல ஜோடிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது பார்த்தால் 3 பெண் பிள்ளைகள் இருந்தால் தான் இந்த நன்மாராயம். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தப்லுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அன வஹுவ கஹாத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு 2 பொம்பளை புள்ளை இருந்து அந்த 2 பொம்பளை புள்ளைகளை கல்வியை கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து, திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும் இவர்களை பராமரிக்கின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் அவரும் இப்படி சொர்க்கத்திலே இருப்போம் என்று சொன்னார்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு நடிகரோட செல்ஃபி எடுத்து அவருக்கு பெருமை, ப்ரொஃபைல் அதை தான் போட்டு வச்சிருப்பார், ஸ்கிரீன்ல அதை தான் போட்டு வச்சிருப்பார். இது நடிகர் நடிகையோடு இருக்கிறது அல்ல, இந்த உலகத்தில் ஆக தூய்மையான மனிதரோடு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை யாருக்கு கொடுக்கிறான்? அல்லாஹு தஆலா 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாக்கியத்தை கொடுத்துகிறான். இவைகள் எல்லாம் யாருக்கு கிடைக்க போகிறது? இமாம் சொல்லுகின்றார், பெண் பிள்ளைகள் என்கிறவர்கள் ஹசனாத்துகள், நல்லவைகள், அவர்கள் தீமைகள் அழிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு என்ன கஷ்டம் பிரச்சனை இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும், தீமைகளை அழிக்கக்கூடியவர்கள் தான் பெண் பிள்ளைகள். அவர்கள் சுமை அல்ல, அவர்கள் பொக்கிஷங்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்துக்கு எத்தனை பேர் நாங்கள் உள்வாங்கப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களை பொருந்திக் கொள்வானா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் சிலர்களுக்கு கவலை இருக்கும், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொம்பளை புள்ளதான், எனக்கு அந்த நன்மாராயம் சொல்லப்படவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே வந்திருக்கிறது, இதா உலிதத் லஹு இப்னத்துன் ஃபலம் யஇதுஹா வலம் யுஹின்ஹா வலம் யுஃசிர் வலதஹு அலைஹா அத்கலஹுல்லாஹு அல்-ஜன்னா பிஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவருக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறதோ, ஒரே ஒரு பொம்பளை புள்ள, அவர்களுடைய விஷயத்திலே அநியாயமும் செய்யவில்லை, வலம் யுஹின்ஹா, அவர்களை இழிவாக கருதவும் இல்லை, வலம் யுஃசிர் வலதஹு அலைஹா, ஆம்பளை புள்ளைய ஒப்பாக்கி அவர்களை ஒதுக்கி வைக்கவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? அவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கின்றான் என்று சொன்னார்கள். அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற கிதாபிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒருவருக்கு
3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை பொறுமையாக வளர்த்தெடுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து திருமணம் முடித்து கொடுக்கின்றார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த பெண் பிள்ளைகளின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கின்றான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வபனதான் யா ரசூலல்லாஹ், 2 பெண் பிள்ளைகள் இருந்தால்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஇன் இப்னதான், 2 பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வவாஹிதா, ஒரு பொம்பளை புள்ள இருந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வவாஹிதா, ஒரு பொம்பளை புள்ள இருந்தாலும் சொர்க்கத்துக்கு அவருக்கு அல்லாஹ் நுழைவிச்சுவான், அவர்கள் நரகத்துடைய திரையாக மாறுவார்கள் என்ற நன்மாராயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பெண் பிள்ளைகள் என்கின்றவர்கள் எங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். அவர்களை வளர்த்தெடுக்கின்ற விஷயத்திலே, அவர்களை பராமரிக்கின்ற விஷயத்திலே முக்கியமான 5 விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவங்க தான் குடும்பத்துடைய அடித்தளம். ஒரு அறிஞர் சொல்கிறார், இதா அலிம்த வலதன், இதா அல்லம்த வலதன் ஃபகத் அல்லம்த ஃபர்தன். நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஆளுக்கு தான், அது ஒரு ஆளோட முடிஞ்சிடும். வைதா அல்லம்த பின்தன், நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஃபகத் அல்லம்த உம்மத்தன், ஒரு உம்மத்துக்கே நீங்கள் கற்றுக் கொடுத்ததை போல. ஒரு பெண் பிள்ளையை முறையாக வளர்த்தெடுத்தால் ஒரு குடும்பமே முறையாக வளர்த்தெடுப்பதற்கு சமம். ஏனென்றால் பெண் பிள்ளைகளை சரியாக வளர்க்காமல், அவர்களை சரியாக பராமரிக்காமல் ஒரு நல்ல குடும்பத்தை யாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரம் எப்படி தேடுவோம்? நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், தொழக்கூடிய மாப்பிள்ளையா இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை, அப்படித்தான் தேட வேண்டும். இன்னொரு கணம் சிந்திக்கணும், ஏந்த மகள் தொழுறாளா, ஏந்த மகள் தீனோட மார்க்கத்தோட ஈக்கிறாளா, ஏந்த மகள்கிட்ட தீன் இல்ல, மார்க்கம் இல்ல, குர்ஆன் இல்ல, திலாவத் இல்ல, எதுவும் இல்ல, ஆனால் மார்க்கமுள்ள ஒரு ஆள் வந்தால் அங்க என்ன நடக்கும்? பிரச்சனை உண்டாகும். அதனால நல்ல மாப்பிள்ளை தேடக்கூடிய பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் அந்த பெண் பிள்ளைகளை முறையாக வளர்த்தெடுப்பதற்கு. அதுல ஆக முக்கியம்தான் ஒரு பெண் பிள்ளையை பொறுத்தளவில் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு மிக அவசியம். பாதுகாப்பு அவசியம். மன்னிச்சுக்கோங்க, இத இப்படி சொல்வதனால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சில இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், அந்த ஊரில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த புள்ள ஒரு தனியார் வகுப்பறைக்கு செல்லுது. உம்மா என்ன செய்யற, வாப்பா என்ன செய்யறா, நான் சொல்றேன், பொதுவாக கூட்டாக செல்கிறார்கள் என்பது அது விதிவிலக்கு. இங்கே நான் அறிந்த வகையில கென்னி பகுதிக்கு பாடசாலைக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கூட்டாக செல்கிறார்கள், அதை சொல்லவில்லை. தனியார் வகுப்புக்கு செல்கிறார்கள், ஒரு தனியார ஒரு நேரத்தை ஒதுக்கி செல்கிறார்கள். என்ன செய்கிறோம் நாங்க? அவர்களை பஸ் ஏற்றுறதுக்காக வேண்டி கொண்டு வந்து உம்மாவோ வாப்பாவோ பாதுகாப்பா இருந்து ஏற்றி விடுறாங்க. நல்ல விஷயம், மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நாங்க கேட்கிறோம், அந்த தனியார் வகுப்புக்கு சென்று வீடு வரைக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? பாதுகாப்பு மிக முக்கியம். வழி தவறியதன் பின்னால் பிள்ளைகளை பாதுகாக்க முடியவில்லையே என்பதை கத்தி எந்த பிரயோசனம் கிடையாது. எந்த டைமுக்கு செல்கிறார், எந்த டைமுக்கு வருகிறார். ஒரு தந்தை என்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், நான் என்னுடைய மகளை வகுப்பறைக்கு அனுப்பி நான் சில நேரம் அந்த மகள் அந்த நேரத்துக்கு வகுப்பறைக்கு சென்றிருக்கிறாளா என்பதை பரிசோதிப்பதற்கு நான் சென்றிருக்கிறேன், போய் பார்த்திருக்கிறேன். பாதுகாப்பு இருக்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாமல் கல்வியை கொடுக்காதீர்கள். பாதுகாப்பற்ற கல்வி சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆபத்தானது. பாதுகாப்பு மிக முக்கியம் ஒரு பெண் பிள்ளையை பொறுத்தளவில். இரண்டாவது சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண் பிள்ளை பொறுத்தளவில் ஒழுக்கம் ஆக முக்கியம்.
ஒழுக்கமாக முக்கியமான விஷயம். பேச்சில் ஒழுக்கம் இருக்கணும், ஆடையில் ஒழுக்கம் இருக்கணும், நடையில் ஒழுக்கம் இருக்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள்கள் நடந்து வார நேரத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தம்சி அலஸ்தஹியா, அவர்கள் எப்படி நடந்து வந்தார்கள் என்றால் ஒழுக்கத்தோடு நடந்து வந்தார்கள். பெண்களுடைய அழகில் ஆக சரிபாதி ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது. ஒழுக்கம் இல்லாத பெண்களிடத்தில் எந்த அறிவுரையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த நலவையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒழுக்கமாக முக்கியம். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப கவலையான விஷயம் இன்னைக்கு சமூகத்தில் எப்படி மாறி இருக்கிறது என்றால், ஒரு காலத்திலே எமது பக்கத்து நாட்டு இந்தியாவை குறை சொல்லிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய நாட்டிலே இன்று பெண் பிள்ளைகள் பர்தாவை அணிந்து கொண்டு இன்றைக்கு டிக்டாக்லையும் பேஸ்புக்லையும் ஆடல் பாடல் கூத்து கும்மாலம், ஏன் திருமண வைபவங்களிலே வீடியோ எடுக்கிற நேரத்திலே பெண்கள் வெட்கமில்லாமல் முகத்தை காட்டக்கூடிய ஒரு அவலட்சமான சூழல் இன்னைக்கு மாறிவிட்டது. ஒழுக்கம் இல்லாத பெண்களிடத்தில் எப்படி சாலிகான பிள்ளைகளை எதிர்பார்க்கலாம்? ஒழுக்கம் இல்லாத பெண்களிடத்திலே எப்படி சமூகத்திலே ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்? ஒழுக்கமாக முக்கியம். நான் தான் சொல்றேன், ஒரு ஆம்பளை பாவம் செய்வதற்கு ஒரு பொம்பளை இடம் கொடுக்காமல் அந்த பாவத்தை செய்யவே முடியாது. எந்த காரணம் சொன்னாலும் ஒரு பெண் பாவத்துக்கு இணங்கினால் மட்டும்தான் ஒரு ஆணுக்கு கதைக்க முடியும், பேச முடியும், அந்த பெண்ணோடு பழக முடியும். இணங்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய 3 பேர்கள் குகைக்குள் சென்றார்கள். அதில் 3 பேரும் அந்த குகைக்குள் புகுந்தவுடன் அந்த குகையுடைய வாசலை ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் அப்படியே மூடிவிட்டது. துவா செய்தார்கள். அதில் ஒருவர் எப்படி துவா செய்தார்? அல்லாஹ் இப்படிப்பட்ட பெண்களை, எங்களுடைய பெண்களை, எங்களுடைய மனைமார்களை, எங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானா. ஆமீன் சொல்லுங்க. என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் நெருக்கமான ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணை அடைவதற்கு பல தடவை முயற்சி செய்தேன், எதுவுமே கைகூடவில்லை. வறுமையோடு அந்த பெண் இருந்தால், என்னிடத்தில் உதவி கேட்டு வந்த நேரத்திலே நான் சொன்னேன், உதவி செய்கின்றேன், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இணங்கிவிட்டால் அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை ஆழமாக சொல்ல முடியாது. சகோதரர்கள், சபையை கவனித்து அவர் சொல்லுகிறார், அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. என்ன சொன்னார்? இத்தகையில்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, அல்லாஹ்வை பயந்து கொள், என்னுடைய முத்திரைக்கு நீ அதற்கான மகரை கொடுக்காமல் நீ முத்திரையை எடுத்து விடாதே என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு விட்டது. அந்த பாவத்தில் இருந்து மீண்டு தௌபா செய்து, யா அல்லாஹ், நான் அது உனக்காக வேண்டி செய்தேன், அதுல ஹகீகத் இருக்குமா இருந்தால், அது உனக்காக வேண்டி நான் செய்திருந்தால் இந்த கல்லை அகற்றிவிடு. ஹதீஸ்ல வருகிறது, கல் அகன்று விட்டது. ஒரு பெண்ணுடைய தக்வா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏவல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நீங்க போய் வஹி கொடுங்க, அந்த பெண்ணுடைய வயிற்றுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மரியம் என்ற பெயர் மட்டும்தான் இருக்கு, ஃபாத்திமா என்ற பெயர் மட்டும்தான் இருக்கு, வாழ்க்கையில் இல்லை ஒன்று. மரியம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தடவையாக ஒரு அஜ்னபியத்தான ஒரு ஆணை காண்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வந்திருக்கிறாங்க. எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல கூட்டாளி, இன்னைக்கு ஃபேஸ்புக் லவ் பண்ணி திருமணம் முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கு? வெட்கம் இழந்து விட்டார்கள் என்பது பெண்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கத்தை இழந்து விட்டால் வேண்டியதை செய். வெட்கம் இழந்தால் வேண்டியதை செய்வார்கள். பாவம் விளங்காது, உம்மா பாப்பா விளங்காது, குடும்பத்துடைய முக்கியத்துவம் விளங்காது, ஊருடைய மகிமை விளங்காது. வெட்கத்தை இழந்தால் வேண்டியதை செய்வார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், நான் இவர்கிட்ட இருந்தும் ஷைத்தான் கிட்ட இருந்தும் உனக்கு பாதுகாப்பு தேடுகிறேன். நீங்க ஆம்பளைகிட்ட இருந்து யாரும் சரி பெண்கள் பாதுகாப்பு தேடுறாங்களா? எங்கடா மிஸ்கோல் வாரது பார்த்து கொண்டு இருக்கிற பெண்கள் தான் எங்க சமூகத்துல கூட.
மற்ற ஆண்களுக்காக வேண்டிய ஆடை அணிந்து கொண்டு போகக்கூடிய பெண்கள் அதிகரித்து விட்டார்கள். கணவரை திருப்திப்படுத்துவதை விட மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய பெண்கள் மாறிவிட்டார்கள். எக்கச்சக்கமான செய்திகள் சமூகத்தை இழிவடை செய்துவிட்டது. வெட்கத்தை இழந்தால் பெண்கள் வேண்டியதை செய்வார்கள். வெட்கத்தை படித்துக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் வந்தால் இவரோட பேசலுமா பேசக்கூடாதா, இது யார், மஹரமா அஜனபியா, கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல. சின்னத்துல இருந்தா மார்க்கம் கொடுக்கணும். கல்யாணம் முடிக்கிற கிட்டவாக்களை கொடுக்கிற இல்ல. எங்க நாட்கள் கல்யாணம் முடிக்க கிட்டவாக்கள கல்யாண மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் இல்ல. அது கீழே இருந்து வரணும், அடித்தளத்திலிருந்து வரணும், பிறந்ததிலிருந்து வரணும். வெட்கமாக முக்கியம். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது விஷயம், உறவுகள் எப்படி மதிக்கணும், இது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படி என்றால் தான் அந்த பெண் பிள்ளைகள் திருமணம் முடித்து போனதன் பின்னால் மாமியை மதிப்பால், மச்சான் அதாவது மாமியை மதிப்பால், கணவரை மதிப்பார்கள். அதற்காக அடிமையா இருக்க வேண்டும் என்று அல்ல, உறவுகளை மதிப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான்காவது விஷயம், உம்மா வாப்பா பிள்ளைகளுடைய பாவத்திற்கு, குறிப்பாக பெண்கள் பாவம் செய்வதற்கு துணையாக இருந்து விடாதீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு நிக்காஹ் நடக்காம என்ன செய்யாது, அந்த ஆணோட பேசலாம். இன்னைக்கு உம்மா பெண் நம்ம சொல்றேன், நாங்க கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஹஸரத் அவங்க பேசிக்கொள்ளட்டும். இப்ப அந்த நவீன உலகம் இல்லையா, இது டெக்னாலஜிக்கு இது காலம் இல்லையா, அவங்க அறியாம அவங்க குடும்ப வாழ்க்கையில சேர இல்லையா, கஷ்டம் இல்லையா. வெட்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களை பாவத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பாப்பா ரீலோட் போட்டு கொடுக்கிற மகள் பேசு. நிக்காக முடியாம ஒரு ஆணோடு எப்படி பேசலாம்? துணை போகாதீர்கள். இன்னொரு விஷயம் நடக்குது, பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்தில் இருக்கிற கிரீம் எல்லாம் பவுடர் எல்லாம் வாங்கி கொடுக்கிறது, விலை உயர்ந்த ஆடைகள். எப்பயாவது நாங்க சிந்திச்சிருக்கிறோமா, இந்த மகள் இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போய் அவருக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்லாட்டி, சில காலம் ஒரு காவியார் இடத்துல ஒரு ஆலோசகரா இருந்து சில வழக்குகளை விசாரிச்சோம். பெண்கள் சொல்றாங்க, இவரோட வாழ இயலாது, எனக்கிட்ட வாப்பா கிட்ட கிடைச்ச சலுகை இவங்க தாராங்க இல்லை, ஃப்ரீடம் இல்லை. இன்னைக்கு புள்ள சொல்லுது, ஃப்ரீடம் இல்லை. வாப்பா கவனிச்சாரு, இவர் கவனிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், நான் செலவழிக்கிற பணம் இது வேறொரு வீட்டுக்கு போனால், இவன் மருமகளா போனால், அந்த வீட்டுக்கு மனைவியா போனால் அவருக்கு இதை செய்யலுமா, மெயின்டைன் பண்ணலுமா என்றதை விளங்கித்தான் செலவழிப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஞ்சாவது விஷயம், மார்க்கத்தை முழுமையாக கற்றுக் கொடுக்கும். உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது பிழையா இருந்தா நீங்க ஜும்மாக்கு பின்னால் எங்கள்கிட்ட கேட்கலாம். 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த பொம்பளை புள்ள மார்க்கத்தை படிக்கிறதுக்கு போறாங்க? தனியாக விரும்பி. சில உம்மா அப்பா கல்யாணம் முடிக்க போல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வைக்கிறேன் தெரியுமா, அவங்களோட மாப்பிள்ளோட்ல எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறது, இங்கிலீஷும் பேசணும் இல்லையா. குக்கரிங் கிளாஸ் கேக் போர்டு அனுப்புறாங்க. நிர்வாகம் மசூரா பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த திருமணம் முடிக்கிற கிட்டவாக போல அந்த பெண்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வார்கள் நினைக்கிறேன். சும்மா யோசிச்சு பாருங்க, திருமணம் முடிக்க, அதாவது 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரத்யோகமான பெண்களுக்கான இஸ்லாமிய வகுப்புகள் எங்கட ஊர்லயோ அல்லது வெளி இதுகள்லயோ நடப்பது ஆக குறைவு. அதனால படிக்க வைக்கவானும் என்று சொல்லவான, நாங்க இப்படி பேசக்கொள்ள நீங்க வேற மாதிரி காய்ப்பீங்க. ஏதாவது படிக்க வைக்கவானும் என்றாரு, தாராளமா படிக்க வைங்க. எங்களோட சமூகத்துக்கு டாக்டர்ஸ் தேவை, டாக்டர்ஸ் தேவை, பெண்கள் டாக்டர்மார் தேவை, வைத்தியர்கள் தேவை, எல்லாரும் தேவை. மார்க்கத்தை விட்டு விட்டு படிக்கக்கூடிய கல்வி எந்த பிரயோசனமும் இல்லை. மார்க்கத்தை படிச்சு கொடுப்பதற்கான வழிகளை செஞ்சு கொடுங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா பெண் பிள்ளைகள் என்கின்றவர்களை ஒரு பாக்கியவாளிகளை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். அப்ப ஆண் பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாம் மோசமானவர்களா என்ற ஒரு கேள்வி சிலர்களுக்கு வரும். அதையும் தொட்டுவிட்டு போகிறேன். அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்குரிய சக்கரங்களாக அல்லாஹு தாலா ஆண்களை ஆக்கியிருக்கிறான்.
ஆண்களும் மோசமானவர்கள் அல்ல. அந்த பெண் பிள்ளைகளை சுமந்து அவர்களை வழிநடாத்தி கொண்டு போகின்ற பொறுப்பு ஆண்களுக்கும் இருக்கிறது. அந்த ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டிய கடமைப்பாடு அனைவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தாலா எங்களுடைய பெண் பிள்ளைகளை சமூகத்துக்கு பிரயோசனமான பெண் பிள்ளைகள் அல்லாஹு தாலா ஆக்கிடுவானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா எங்களுடைய பிள்ளைகளை சாலையான பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. முத்தகீன்களுக்கு முத்தகீனான பெண்களுக்கு தலைவிகள் ஆக்கிடுவாயாக. சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய, குடும்பத்தை வழிநடாத்தக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. தக்குவாவை கொடுப்பாயாக, வெட்கத்தை கொடுப்பாயாக, இறைச்சத்தை கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக, சிக்கனத்தை கொடுப்பாயாக. பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டிய எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்வதற்கான சூழலையும் சந்தர்ப்பத்தையும் வழங்கிடுவாயாக. நமது நாட்டுடைய சூழலை லேசாக்கிடுவாயாக, இலகுபடுத்திடுவாயாக. கடும் மழை விட்டும் பாதுகாப்பாயா, கடும் இடியை விட்டும் பாதுகாப்பாயா, மண் சரியை விட்டும் பாதுகாப்பாயா, அனர்த்தங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. இதற்கு மேலால் இந்த பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு யாழ் அனர்த்தங்களும் பிரச்சனைகளும் சமூகத்துக்கும் பிற சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டு விட்டது. யா அல்லாஹ், உன்னுடைய கோபப்பார்வை இறக்கிவிடாதே யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனை இறக்கிவிடாதே யா அல்லாஹ். நீங்கள் மீது இறக்கப்படுவாயாக, நிம்மதியான வாழ்க்கை தந்தாள்வாயாக. விழுந்திருக்கிற இந்த நாடு எழுந்து வருவதற்கான சூழல்களை, சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பாயாக. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அனைவருக்கும் தந்தாள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஹுவல் முஸ்தஹிக்கு லில் ஹம்தி வஸ் ஸனா நஸ்தஈனு பிஹி ஃபிஸ் ஸர்ராஇ வத் ضرّا ونستغفره ونستهديه لما يقربنا إليه ونؤمن به ونتوكل عليه في جميع حالاتنا ونصلي ونسلم على أفضل مبعوث العالمين وأول مشفعين في يوم الأرض والحساب. أدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى يأتيه اليقين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فيا عباد الله، أوصيكم وإياي ولم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة. والله تبارك وتعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه الغفور الرحيم.